ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து டிஸ்பிளே பண்ணும், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி என் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்டால் அந்த ஜாயின் பட்டனில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஹோல்டராக இந்த சேனலில் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸல் VBAல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாபிக் கூட. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸலில் ஃபில்டர்டு ரேஞ்சில் இருக்கிற டேட்டா செட்டை எப்படி காப்பி பண்ணி அதர் காலமில் நம்ம பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து VBA யூஸ் பண்ணாமல் நம்ம எக்ஸலில் எப்படி நம்ம காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ கூட லிங்க் பண்ணுறேன், அதையும் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்ரோ யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டேட்டா செட்டை வச்சு இப்போ நான் ஏதாவது ஒரு ரீஜியனை வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபில்டர்டு ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராடக்டை நான் காப்பி பண்ணி இங்கே காலமில் எம்டி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நான் Ctrl C கொடுத்து Ctrl B கொடுக்குறேன். எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து பேஸ்ட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டேட்டா செட்டை வந்து ஃபில்டரில் இருக்கும்போது நீங்கள் காப்பி பண்ணி அதே ஃபில்டர்டு ஃபீல்டுலேயே நீங்கள் போயிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூ வரும். இதே டேட்டா செட்டை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு நியூ ஒர்க் ஷீட் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த இஷ்யூ வராது. பட் நீங்கள் ஃபில்டர் ஃபீல்டுலேயே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காலமில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்விசிபிள் செல்லில் போயிட்டு அது பேஸ்ட் ஆகும். இதை நம்ம எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வந்து வித்தவுட் மேக்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ராடக்டை வந்து நான் எப்படி இங்கே மூவ் பண்ண போகிறேங்கிறத பாருங்கள். இப்போ இங்கே கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ரோ பட்டன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? C காலமில் இருக்கிற இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே கிளிக் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே செலக்ட் பண்ணால் அந்த ரேஞ்ச் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ரேஞ்ச், இதுதான் நம்ம காப்பி பண்ணக்கூடிய ரேஞ்சு. C4லேருந்து இங்கே வந்து நமக்கு அந்த ரேஞ்சு காமிக்கும் C48ன்னு. நமக்கு இதில் வந்து என்னென்னா இன்விசிபிளில் இருக்கிற அந்த ஹிடன் ரோஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண, இன்விசிபிள் டேட்டாவை எடுக்காது, இதில் விசிபிளில் இருக்கிற டேட்டாவை மட்டும் தான் காப்பி பண்ணும். இப்போ ஓகே கொடுக்குறேன். அகைன் வந்து பேஸ்ட் ரேஞ்சு கேட்குது. பேஸ்ட் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? E4லேருந்து E48 வரைக்கும் இங்கே நமக்கு ரேஞ்ச் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கேருந்து டேட்டா இங்கே ப்ராப்பராக வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும். இது நாட் ஓன்லி ஃபார் ப்ராடக்ட்டு, நம்ம சேல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை டெலீட் கொடுக்குறேன். டெலீட் கொடுத்துட்டு இப்போ சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் கொடுக்குறேன். எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோட பேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்சை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியாவிலையும் நீங்கள் அதே ரேஞ்சை செலக்ட் பண்ண தான் உங்களுக்கு கரெக்டாக போயிட்டு அந்த டேட்டா வந்து பேஸ்ட் ஆகும். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், என்னோட ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அன்ஃபில்டர் பண்ணுறேன். எனக்கு அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு நேராக எனக்கு கரெக்டாக வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மேக்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ. ஒரு ஃபில்டர்டு ரேஞ்சில் இருக்கிற டேட்டாவை எப்படி நம்ம அதர் ஃபில்டர்டு ரேஞ்சுக்கு நம்ம காப்பி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த மேக்ரோ நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து உங்களால் இந்த டாஸ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம VBA கோடிங்க்கு போயிடலாம். இப்போது டெவலப்பர் டேப்பில் நான் இங்கே விஷுவல் பேசிக் போயிடுறேன். நான் ஆல்ரெடி ஒரு மாடியூல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாடியூலில் தான் நம்ம கோடிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஸ்மால் டாஸ்க் மாதிரி இருக்கும், பட் கோடிங் கொஞ்சம் வந்து ஹியூஜ் லெவலில் தான் இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள். நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு மாடியூல் நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த செகண்ட் மாடியூலில் தான் நம்ம வந்து மேக்ரோ வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் வந்து ஹிடனில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்ற ஷீட்டில் தான் நமக்கு டேட்டா செட் இருக்குது. இங்கே டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் வந்து ஹிடனில் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு விசிபிள் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் டேட்டா அப்படின்ற ஷீட் 1, ஷீட் 2 வந்து டெம்ப்பு. ஸோ இது வெரி ஹிடனில் இருக்குது. இதை நான் வந்து
விசிபிள்ல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? விசிபிள்ல கொடுத்துக்கிட்டு இது எதுக்காக நம்ம இந்த டெம்ப் ஷீட்டு கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டெம்ப் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சோர்ஸ் ரேஞ்சு. இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணக்கூடிய ரேஞ்சை கொடுக்கும்போது அதை காப்பி பண்ணிக்கிட்டு போயிட்டு இந்த டெம்ப் ஷீட்டில் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே பேஸ்ட் பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ராடக்ட்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடும் அந்த வேல்யூவை. அதுக்கப்புறம் இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு போயிட்டு இங்கே நமக்கு வந்து பேஸ்ட் பண்ணணும். நமக்கு எந்த அவுட்புட் ஏரியா எங்கே வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இதுதான் லாஜிக். நம்ம டைரெக்டாக இங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மேக்ரோவில் வந்து நமக்கு சேம் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டைம் நம்ம சோர்ஸ் ரேஞ்சு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணிட்டு போயிட்டு டெம்ப் ஷீட்டில் வந்து நமக்கு பிளேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு போயிட்டு நமக்கு அகைன் இங்கே பேஸ்ட் பண்ணும். தட் மீன்ஸ் நம்ம ஒரு நார்மல் ரேஞ்சில் பேஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு ஃபில்டர் இல்லாத பகுதியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம மறுபடியும் காப்பி பண்ணிட்டு போய் நம்ம ஃபில்டர் ஃபீல்டில் பேஸ்ட் பண்ணுறோம். இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா? இப்போ விஷுவல் பேசிக் நான் போயிடுறேன். இங்கே மாடியூல் 2ல் வந்து நான் சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து டைப் பண்ணிடுறேன். லேட்டராக வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? காப்பி பேஸ்ட் filtered data. இதுதான் என்னோட மேக்ரோ நேமு. dim rng1 rng2 input range output range ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 1 ரேஞ்ச் 2 இன்புட் ரேஞ்சு அவுட்புட் ரேஞ்சு டெம்ப் இன்புட் ரேஞ்சு ஆஸ் ரேஞ்ச் டேட்டா டைப்பில் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். டிம் இங்கே வந்து நமக்கு இப்போதைக்கு இது போதும். இப்போ நமக்கு ஏதாவது நமக்கு வந்து அங்கே க்ரியேட் பண்ணும்போது நமக்கு வேரியபிள்ஸ் தேவை அப்படின்னா நம்ம அங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நமக்கு ரேஞ்ச் டேட்டா டைப்பில் ஃபியூ வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே எக்ஸ் டைட்டில் ஐடி 1 அண்டர்ஸ்கோர் 1 கொடுத்துக்கிறேன். 1 ஈக்குவல் டு காப்பி ஆன் selected cells டபுள் கோட்ல கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி x title id underscore 2 based on filtered range. ஓகேங்களா? இது இந்த x title id 1 id 2 நம்ம எதுக்கு இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த இன்புட் பாக்ஸ் வருது இல்லைங்களா, அந்த மேக்ரோ பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் ரேஞ்ச் செலக்ட் பண்ண சொல்லும். அப்போ வந்து காப்பி ஆன் செலக்டட் செல்லுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மெசேஜ் பாக்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதே மாதிரி எக்ஸ் டைட்டில் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபில்டர்டு ரேஞ்சு நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அந்த ரேஞ்சை வந்து சூஸ் பண்ண சொல்லும். அந்த இண்டிகேஷனுக்காக அந்த டைட்டில் நேமுக்காக நம்ம அந்த வேல்யூ இங்கே அசைன் பண்ணிக்கிறோம். அகைன் ஷீட்ஸ் ஆஃப் temp dot visible equal to excel sheet visible. இது எதுக்காக நம்ம இந்த temp ஷீட்டை விசிபிள் பண்ணுறோம்னா எண்ட் ஆஃப் த கோடில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த ஷீட்டை வந்து ஹிடன் பண்ணிடுவோம், வெரி ஹிடன் பண்ணிடுவோம். அதாவது நமக்கு விசிபிள் இருக்காது. அப்போ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணோம், மேக்ரோ வந்து பிகினிங்கில் வந்து இந்த ஷீட்டை வந்து விசிபிள் பண்ணிடும். விசிபிள் பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அதை ஹைட் பண்ணிடும். ஸோ நான் எடுத்த உடனே என்ன பண்ணுறேன், அதை வந்து விசிபிள் பண்ணிக்கிறேன் அந்த ஷீட்டை. ஓகேங்களா? விசிபிள் பண்ணிவிட்டு நான் இந்த ஷீட்டில் இருக்கிற செல்ஸை வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து இந்த ஏரியாவில் ஏதாவது வேல்யூ பேஸ்ட் ஆகிருக்கும். நான் ஒன்ஸ் விசிபிள் பண்ண உடனே இந்த டெம்ப் ஷீட்டில் இருக்கிற வேல்யூலாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இதில் டெம்ப்பு செல்ஸ் டாட் கிளியர். ஓகேங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஷீட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டை வந்து கிளியர் பண்ணிடும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என்னோட ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். இப்போது
இந்த இன்புட் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து செட் இன்புட் ரேஞ்ச் அப்ளிகேஷன் டாட் செலெக்ஷன் சொல்லி இந்த கோடு கொடுத்துக்கிறேன். இப்போ அகைன் வந்து செட் அதே இன்புட் ரேஞ்ச் அப்படின்ற ரேஞ்ச் வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாட் இன்புட் பாக்ஸ், இந்த இன்புட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ரேஞ்ச் கொடுத்துக்கிட்டு கமா இப்போ வந்து என்னோட இந்த எக்ஸ் டைட்டில்னு சொல்லி நம்ம டாப்பில் வந்து அசைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸ் டைட்டில் ஐடி _1 அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கொடுத்துக்கிறேன். எங்கன்னா இந்த இன்புட் பாக்ஸில் நமக்கு டைட்டில் நேம் வரணும் இல்லைங்களா, அங்கே கொடுத்துக்கிறேன் கமா. இப்போ அடுத்த ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட இன்புட் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் ரேஞ்ச் டாட் அட்ரஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ இவ்வளோ தான் இந்த இன்புட் பாக்ஸுக்கு தேவையானது, அதாவது இன்புட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறதுக்கான இந்த கோடு. இப்போ என்ன ஆகும்னா அந்த இன்புட் பாக்ஸில் நம்ம ரேஞ்சு செலக்ட் பண்ண உடனே நம்மளோட சோர்ஸ் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஆப்ஜெக்டில் வந்து செட் ஆகிடும், இந்த இன்புட் ரேஞ்ச் அப்படின்ற ஆப்ஜெக்டில். அகைன் வந்து பாருங்கள் இந்த அவுட்புட் ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். அவுட்புட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்ளிகேஷன் டாட் இன்புட் பாக்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ரேஞ்ச். இப்போ அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் டைட்டில் ஐடி _2 என்னோட பேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்சுக்கான அந்த டைட்டில் வேணும். ஸோ நான் வந்து பேஸ்ட் ஆன் ஃபில்டர்ட் ரேஞ்சுன்னு சொல்லி டாப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணோம். என்னோட டைப்பு 8. இந்த கான்செப்டில் இந்த டைப் எது கொடுக்குறோம் இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை போய்ட்டு நீங்கள் VBAல வந்து விசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இன்புட் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் ரேஞ்சில் இருக்கிற அந்த கண்டென்ட் ஸ்பெஷல் செல்ஸ் ஆஃப் எக்ஸல் செல் டைப் விசிபிள் காப்பி. நம்ம அங்கே காப்பி அங்கே செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இன்புட் ரேஞ்சில் இருக்கிற அந்த விசிபிள் செல்லை மட்டும் நம்ம காப்பி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேட்டா அப்படின்ற ஷீட்டில் இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அசைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த விசிபிள் செல்லை மட்டும் நம்ம காப்பி பண்ணுறோம். ஓகேங்களா, காப்பி பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் வந்து இந்த ஸ்க்ரீன் அப்டேட்லாம் தெரியக்கூடாதுக்காக அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸு, அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இதெல்லாம் எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு, அந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆகுறது, இந்த செகண்ட் ஷீட்டில் போய்ட்டு டெம்பில் பேஸ்ட் பண்ணுறது, நமக்கு சில அந்த ஆக்டிவிட்டியில் நமக்கு விசிபிள் ஆகாது அந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது. ஓகேங்களா, அதுக்காக நம்ம அது கொடுத்துக்கிறோம். இப்போ ஷீட்ஸ் ஆஃப் டெம்பில் செலக்ட் பண்ணிக்கிறோம். டெம்ப்ன்ற ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு ரேஞ்ச் ஆஃப் A1 செல்லை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலெக்ஷன் டாட் பேஸ்ட் ஸ்பெஷல் பேஸ்ட் எக்ஸல் வேல்யூஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்ஸையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகுனா டெம்பை போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த நம்ம சோர்ஸ் இன்புட் பாக்ஸில் அசைன் பண்ணோன்னே இதை காப்பி பண்ணிட்டு போயிட்டு இந்த செகண்ட் ஷீட்டை செலக்ட் பண்ணி இங்கே A1ல் வந்து நமக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட்டை வந்து அப்ளை பண்ணிடும். அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இருக்கிற டேட்டா அப்படின்ற ஷீட்டில் இருக்கிற இதே ஃபார்மேட்டில் கொண்டு போய்ட்டு இந்த டெம்பில் வந்து நமக்கு பேஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த கோடில் நான் என்ன பண்ணுறேன், அகைன் வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். செட் என்னோட
டெம்ப் இன்புட் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஷீட்டில் இங்கே வந்து செட் டெம்ப் இன்புட் ரேஞ்சில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செலெக்ஷன் தான் என்னோட ரேஞ்சாக இருக்கும். செலெக்ஷன் மீன்ஸ் இப்போ இந்த ஷீட்லேருந்து இப்போ காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடும், இப்படி செலக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ A1ல் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேனுவலாக இதை காப்பி பண்ணுறேன். இங்கே டெம்பில் செலக்ட் பண்ணிட்டு A1ல் கர்சர் நின்றுட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடும். இப்போ இப்படி செலெக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த செலக்டட் ஏரியாவை நான் இங்கே ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து ஃபார் ஈச் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபார் ஈச்சோட பர்பஸ் உங்களுக்கு தெரியும். ஃபார் ஈச் செல்ஸ், அதாவது இந்த RNG1 இந்த டெம்ப் இன்புட் ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லா செல்ஸும். ஸோ மீனிங் என்னன்னா, நமக்கு ஆல்ரெடி இங்கே டெம்பில் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லா செல்லும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஃபார் ஈச் வந்து இந்த செலக்டட் ஏரியாவில் A1 A2 A3 A4 A5ன்னு டில் இந்த 11th row வரைக்கும் நமக்கு இந்த செலக்டட் ரேஞ்சில் இருக்கிற செல்லை மட்டும் நமக்கு லூப் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு செல்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த RNG1 அப்படின்ற ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கிறோம். எங்கன்னா இந்த செலெக்ஷன் ரேஞ்சில் இருக்கிறத இந்த RNG1க்கு வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ஆகும்னா, அகைன் RNG1 டாட் காப்பி. இப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு A1 வந்து காப்பி பண்ணோம். காப்பி பண்ணிட்டு வந்து நமக்கு அங்கே போயிட்டு அவுட்புட் ஏரியாவில் நமக்கு பேஸ்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இங்கே ஃபார் அகைன் ஒரு ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரேஞ்சுக்கு. ஸோ ஃபார் ஈச் RNG2 இன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவுட்புட் RNG. இந்த இடத்துல இன் கொடுத்துடணும். சின்டாக்ஸ் வந்து ராங்காக இருக்கிறதுனால நமக்கு எரர் த்ரோ ஆகுது. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் லாஜிக் யூஸ் பண்ணுறேன். என்னோட RNG2 டாட் என்டையர் ரோ டாட் ரோ ஹெயிட் 0 இருந்ததுன்னா தென் என்ன நடக்கணும், இது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். RNG2 டாட் பேஸ்ட் ஸ்பெஷல். ஓகேங்களா, அகைன் வந்து செட் output RNG2 dot offset of 1 dot resize ல வந்து output RNG start count. ஓகேங்களா, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நான் செட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து என்னோட ஃபார் லூப்பை வந்து எக்ஸிட் ஃபார் கொடுத்துறேன். இந்த கண்டிஷனுக்குள்ளே நமக்கு உள்ளே வந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஃபார் கொடுக்குறோம். இப்போ இங்கே வந்து பாருங்க, என்டிஃப் என்னோட இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்டிஃப் கொடுத்துருக்கேன். இது வந்து இஃப்க்கானது. இருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபாருக்கு இங்கே எக்ஸிட் ஃபார் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபாருக்கு அடுத்தது மோர் ஃபார், 2 ஃபார் ஈச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2க்கும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து நமக்கு பேஸ்ட் பண்ணி இப்படி கர்சர் நிற்கும். இப்போ A1 எடுத்து காப்பி பண்ணும். ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் இருக்கிறத காப்பி பண்ணி ஃபார் ஈச் ரேஞ்ச் 2 இன் அவுட்பவுண்ட் ரேஞ்ச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பாருங்கள் இந்த டேட்டா அப்படின்னு சொல்லி அவுட்புட் ஏரியா, இந்த ஏரியா நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற இந்த விசிபிள் செல்லுக்கு மட்டும் தான் பேஸ்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் இன்விசிபிளில் ரோ ஹிடனில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம இங்கே ஒரு வேலிடேஷன் வச்சுருக்கோம்.
இந்த orange 2 dot entire row dot height greater than 0 இருந்ததுன்னா இப்போ ஹிடனில் இருக்கிறது வந்து நமக்கு 0ன்னு இருக்கும். ஸோ நமக்கு அங்கே எதுவுமே வேல்யூ இருக்கா. ஸோ அப்போ வந்து நமக்கு நார்மலாக வந்து விசிபிளில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஹெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக பாருங்கள் ரோ ஹெயிட் வந்து 15 இருக்குது. ஸோ நமக்கு வந்து 0வோட கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் மெட் ஆகிறதுனால இந்த விசிபிள் செல்லுக்கு மட்டும் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடும் அந்த வேல்யூவை. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நமக்கு இந்த ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் இந்த கண்டிஷன் மெட் ஆகலைன்னா நமக்கு என்ன ஆகும்னா டைரெக்டாக வந்து ஒன்ஸ் இது எல்லாமே லூப் வந்து எல்லாமே ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிட் ஃபார் ஆகி நமக்கு வெளில வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன் இப்போ பாருங்கள், நான் மேக்ரோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸு. இந்த கட் காப்பி மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் எதுக்கு கொடுக்குறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த செலெக்ஷன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிள் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஷீட்ஸ் ஆஃப் ஷீட் 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். டெம்ப் அப்படின்ற ஷீட்டை வந்து எக்ஸல் ஷீட் வெரி ஹிடன். எனக்கு இந்த ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸல் அந்த டெம்ப் ஷீட்டை வந்து நான் வெரி ஹிடன் கொடுத்துறேன். நமக்கு வந்து ஈவன் அன்ஹைடு பண்ணி பார்த்தோட நமக்கு அங்கே விசிபிள் ஆகாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஷீட்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்ற ஷீட்டில் டாட் செலக்ட் ரேஞ்ச் ஆஃப் செலக்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன். டாப்பில் வந்து நம்ம ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேங்களா. இவ்வளோ தான் நமக்கு மேக்ரோ. ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி நடக்குதுங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து மாடியூல் 2ல் இருக்கோம். இதுதான் நம்ம மேக்ரோ இப்போ கிரியேட் பண்ணுது. ஸோ இப்போ பாருங்கள், டெம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்கேஸ் இந்த டெம்பரரி ஷீட்டை வந்து ஹைட் பண்ணிடுறேன். சம் டேட்டாஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணலாம். இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்படி வச்சுக்குவோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிக்கிறேன். F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த டைட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டைட்டில் ஐடி 1, எக்ஸல் டைட்டில் ஐடி 2 இதை தான் நம்ம இங்கே வந்து இன்புட் பாக்ஸில் கால் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இங்கே பாருங்கள், இப்போ இன்விசிபிளில் இருக்குது, டெம்ப் ஷீட் வந்து ஹைட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒன்ஸ் இந்த லைன் கிராஸ் ஆனோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே விசிபிள் ஆகிடுச்சு டெம்ப் ஷீட்டு. ஓகேங்களா. இப்போ இந்த லைன் கிராஸ் ஆனோடனே அங்கே இருக்கிற டேட்டாவை கிளியர் பண்ணிடும். இப்போ பாருங்கள், அங்கே போயிட்டு செக் பண்ணுங்கள், டேட்டா எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு டெம்ப் ஷீட்டில். கிளியர் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த இன்புட் ரேஞ்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ இன்புட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கண்டென்ட் வந்து இப்போ ப்ராடக்ட்டை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியாவை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ அடுத்தது அவுட்புட் ரேஞ்சும் நமக்கு கேட்கும். இப்போ அவுட்புட் ரேஞ்சும் நான் செலக்ட் பண்ணுறேன் சர்ச் பாக்ஸில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் நேம்லாம் பார்த்தா தெரியும், பேஸ்ட் ஆன் ஃபில்டர்ட் ரேஞ்சு, இங்கே வந்து பேஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் லிட்டில் வந்து விண்டோ வந்து உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த சோர்ஸ் பிளேஸ் வந்து நமக்கு காப்பி பண்ணுது. காப்பி பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ டெம்ப் ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணுது. A1 செல்லை செலக்ட் பண்ணுது. அங்கே செலக்டட் செல்லை வந்து பேஸ்ட் பண்ணுது. அந்த கண்டென்ட்டை ஃபார்மேட்டை வந்து அப்ளை பண்ணுது. ஓகேங்களா. இப்போ வந்து செலக்டட் ஏரியாவுக்கு ரேஞ்சு செட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை டவுன் பண்ணிக்கிறேன். கோடு வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி. இந்த கோடை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல F8 ப்ரெஸ் பண்ணுறேன்.
இந்த ஏரியாவில் பாருங்கள் A1 செல்லை வந்து காப்பி பண்ணுது. டெம்ப் ஷீட்டில் A1 செல்லை காப்பி பண்ணுது. இப்போ ஃபார் ஈச் ரேஞ்ச் இன் அவுட்புட் இப்போ பாருங்கள் எங்கே போயிட்டு இது பேஸ்ட் பண்ணால் ரேஞ்ச் 2ல் கொண்டு போயிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணும். இங்கே பேஸ்ட் பண்ணிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இங்கே டேட்டா அப்படின்ற ஷீட்டில் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா இப்போ இது பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எக்ஸிட் ஃபார் ஆகிடுது. மறுபடியும் என்ன ஆகும்னா என்னோட ஃபார் ஈச் வந்து ரொட்டேட் ஆகி இப்போ ரேஞ்ச் 1ல் காப்பி பண்ணுது. எங்கன்னா அங்கே பாருங்கள் இப்போ டெம்ப் ஷீட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் இப்போ இந்த செலக்டட் ரேஞ்சில் செகண்ட் A2 வந்து காப்பி பண்ணுது. ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு எங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணோம்னா இங்கே வந்து 8th ரோவில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் பாருங்கள் இங்கே ரோ 8 வந்து நமக்கு greater than 0 இருந்ததுன்னா அங்கே போயிட்டு நமக்கு பேஸ்ட் பண்ணும். இப்போ பாருங்கள் இன்விசிபிளில் வந்து நமக்கு ஃபியூ ரோஸ் வந்து ஹிடனில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த கண்டிஷனுக்குள்ளே போகாது. ஓகேங்களா? என்டிஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் அகைன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அந்த கண்டிஷன் எப்போ மெட் ஆகுதோ அப்போ தான் உள்ளே போகும். இப்போ பாருங்கள் இப்போ வந்து ரோ 8 வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 0வோட கிரேட்டர் தானே இருக்குது. அப்போ வந்து நமக்கு உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் மெட் ஆகும்போது இங்கே போயிடும். இப்போ பாருங்கள் பைக்குன்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ எக்ஸிட் ஃபார். ஸோ இப்படி நமக்கு ஒவ்வொன்றையும் நமக்கு என்ன பண்ணணும்னா அங்கேருந்து போயிட்டு காப்பி பண்ணும். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் டெம்பில் செக் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு 4th ரோவில் இருக்கிற வேல்யூ அந்த வாட்சை வந்து காப்பி பண்ணியிருக்கு. அதை எங்கே எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணணும்னா இங்கே 18th ரோவில் வந்து பேஸ்ட் பண்ணணும். இதுதான் லாஜிக்கு. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈவெண்ட் எல்லாமே என்ன பண்ணணும்னா இங்கே வந்து காப்பி பண்ணிகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? இது எங்கே இருந்துன்னா நமக்கு அந்த டெம்ப் ஷீட்டில் இருந்து தான் எடுத்து வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுது. ஒவ்வொரு செல்லாக தான் நமக்கு பேஸ்ட் பண்ணுது. இது நமக்கு வந்து மேக்ரோவில் பல்காக ரன் பண்ணும்போது நமக்கு அப்படியே எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணுதுன்னு நினைப்போம். பட் ஒன்றா தான் அது வேலிடேட் பண்ணும். ஈவன் நீங்கள் எக்ஸல்லே வந்து நீங்கள் இந்த ஃபில்டர்ட் ரேஞ்சில் இருக்கிறத காப்பி பண்ணி அனதர் ஃபில்டர்ட் ரேஞ்சில் பேஸ்ட் பண்ணும்போது சிங்கிள் செல்ஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது இந்த இஷ்யூ வராது. அதாவது சிங்கிள் செல்ஸை வந்து நீங்கள் ஒரு 2-3 செல்லை கூட நீங்கள் ஹரிசாண்டலில் ரோ வைஸாக இருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வராது. நீங்கள் மல்டிபிள் ரோ வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது அந்த இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்காக தான் அந்த லாஜிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட் காப்பி மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸு. இப்போ பாருங்கள் என்னோட லைன் இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது எனக்கு டெம்ப் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெரி ஹிடன் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அன்ஹைடு பண்ணால் கூட நமக்கு வியூ ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா அப்படின்ற ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு A1 செல்லை செலக்ட் பண்ணுது. அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ட்ரூ, அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நமக்கு இந்த ஈவெண்ட் முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போது இவ்வளோதான் கோடு. ஸோ இது எப்படி உங்களுக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாடியூல் 2ல் இருக்கிற இந்த மேக்ரோவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பட்டனில் வந்து அசைன் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மேக்ரோ நேம் அசைன் ஆகிருக்கும். மாடியூல் 1ல் இருக்கிற காப்பி பேஸ்ட் அப்படின்ற மேக்ரோ நேம் இருக்குது. இப்போ வந்து காப்பி பேஸ்ட் ஃபில்டர்டு டேட்டா இதுதான் நம்ம இப்போ மாடியூல் 2ல் க்ரியேட் பண்ணுது. அதை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பட்டன் வந்து நீங்கள் டாப்பில் எப்படி வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஷேப்பில் போயிட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் 3D எஃபெக்ட் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் மேக்ரோ லிங்க் பண்ணிட்டோம். இப்போ நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவை நான் சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த ஏரியாவில் C4லேருந்து C48 வரைக்கும் நமக்கு இங்கே ரேஞ்ச் வந்து ஷோ பண்ணுது. தட் மீன்ஸ் இன்விசிபிள் அந்த ரோ நம்பரை கன்சிடர் பண்ணிக்குது. ஓகேங்களா? C4லேருந்து C48ங்கிறது இன்விசிபிள் கவுண்ட்டையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஆனால் காப்பி பண்ணும்போது விசிபிள் வேல்யூ மட்டும் தான் நமக்கு காப்பி பண்ணும். இப்போ ஓகே கொடுக்குறேன். பேஸ்ட் ரேஞ்ச் வந்து கேட்குது. நான் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா E4லேருந்து E48 வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ப்ராப்பராக நமக்கு காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுச்சு. டேட்டா வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். எந்த இஷ்யூவும் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி வந்து வித்தவுட் VBA வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ இது வித் VBAல நம்ம எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதே ஃபில்டர்டு ரேஞ்சில் எப்படி டேட்டாவை காப்பி பண்ணிட்டு வந்து பல்காக பேஸ்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஈஸ்ட் இருக்குது. இந்த ஈஸ்ட்டில் ஏதாவது டேட்டாவில் நான் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அவுட் சைடு நான் மாடிஃபை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து பல்காக என்னால் பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிற டேட்டாவை நான் வெளியில் இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வச்சுக்கிட்டு
இந்த இடத்துல வந்து நான் மறுபடியும் இங்கேயே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இஷ்யூ வரும். இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ண எனக்கு இஷ்யூ வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே எப்படி பேஸ்ட் பண்ணுறது, கண்டென்ட்டை வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும்னாக்கா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கான்செப்டை பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானில். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.